ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் நான் வந்து லஞ்ச் வீடியோ ஷூட் பண்ணலைங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கே. இன்றைக்கி நான் ரசம் சாதமும் முட்டைக்கோஸ் அப்புறம் கீரை தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ரிட்டன் வந்து வேகமாக வந்துட்டேன் வீட்டுக்கு. வரும்போதே நான் தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தோசை வித்து தேங்காய் சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் நான் வாங்கிட்டு வந்து இந்த தேங்காய் உடைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. கிட்டத்தட்ட ½ கிட்ட ஆயிடுச்சுங்க. இந்த தேங்காவோட நான் போராடிட்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து தேங்காய் உடைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் தான் எனக்கு உடச்சி கொடுப்பாங்க. இன்றைக்கி சரி நான் நைட்டு தேங்காய் சட்னி பண்ணலான்ற ரொம்ப ஆசையில் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தேங்காய் உடைக்கிறோமோ இல்லையோ அந்த தண்ணி தாங்க முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ அதோட போராடி நான் உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பீஸ் போடுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், பொரிகடலை, அதுக்கப்புறம் ஒரு 4 வெள்ளைப்பூடு, இது கூட வந்து 4 வரமிளகா சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு வந்து சாக்லேட் சாப்பிடணுன்னு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 3 சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் இன்றைக்கி மாவு வந்து வெளியே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன்ல அந்த தாளிப்பு, அதுக்கு வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஆல்ரெடி நம்ம வந்து வரமிளகா போட்டிருக்கோம். அதனால் இதில் 2 வரமிளகா மட்டும் போட்டுக்கோங்க. கூடவே பெருங்காயம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 4 சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதக்கிட்டு அப்படியே அதை வந்து சட்னியில் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசையுமே இன்றைக்கி ரொம்ப முருகலாக வந்துருந்தது. நான் வந்து இன்றைக்கி 3 தோசை எடுத்துக்கிட்டேன். சட்னி செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து நட்ஸ் டேட்ஸ்லாம் ஊற வச்சுட்டு தூங்க போயிட்டேன். அவ்வளோதான், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.